என்ன இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. நாம பேசலன்னா நமக்கு காத்து தான் வருது, பேச்சே வர மாட்டேங்குது. பேசணும்னு சொன்னீங்க, பேசவே மாட்டீங்க. அது வந்து நான் அப்போ அது என்ன பேசணுமோ பேசுங்க. அது டைம் என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு. போதும் போதும், இப்பவே எல்லாத்தையும் பேசி தீத்துறாதீங்க. நான் எங்க பேசுனேன்? பேசலாம்னு நினைக்கும் போது கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. பேச நினைச்சதெல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டோம். அத்தை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? போலாமே. இவ்வளவு நேரம் பேசுனது பத்தாதா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு பேசிக்கலாம். இப்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க. இதாங்க நடந்துச்சு. அப்போ நீங்க பொண்ணுகிட்ட எதுவும் பேசல? ஏங்க எங்கெங்க பேசுறது? எனக்கு பேச்சு வரல. அதுக்குள்ள என் அண்ணி வந்து டைம் ஆச்சுன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. டைம் கேட்க தான் குடும்பத்தோட கிளம்பி போனீங்களா? அப்படிதாங்க ஆயிடுச்சு. அதாங்க நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எதுக்கு? அதே டைம் கொஞ்சம் ஆனாலும் என் பைக்கை நீங்க சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த பொண்ணையும். ஹலோ, இல்லைங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்க வந்தேன். இதுக்கு நான் என்ன செய்யறது? ஏதாவது ஐடியா கொடுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, நான் புதுசு. ஓ, அப்ப நாங்க மட்டும் என்ன இதே பழப்பாவ திரிறோம்? முதல்ல கிளம்புங்க நீங்க. ஏங்க என்ன கை விட்டுறாதீங்க, நான் உங்களை நம்பிதாங்க வந்திருக்கேன். நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இது நமக்குள்ள பர்சனல். இதை வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல என் பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அங்க நீங்க பிஏ, நான் மேனேஜர். அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே? சரிங்க சார். அப்புறம் மேனேஜர் ரொம்ப கெஞ்சடாரு, அது இது ஆக்டிங் கிளாஸ்லாம் பேசக்கூடாது. ஓகே சார். அப்புறம் ரொம்ப முக்கியமா நான் சொன்ன இந்த பிளாஷ்பேக்கை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு ஐடியா சொல்லவா வேண்டாமா? ஏங்க கை விட்டுறாதீங்க ப்ளீஸுங்க. அப்ப இங்க இருந்து கிளம்புங்க. அது சரி, நீங்க ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? பெர்மிஷன் போட்டிருக்கேன் சார், நான் வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ரஞ்சனியா? எஸ், நான் தில்லியோட பிரின்சிபல் பேசுறேன். நீங்க உடனே காலேஜுக்கு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். என்னாச்சு? எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க?
நீங்க தான் ரஞ்சனியா? ஆமா சார். என்னாச்சு? ஏன் டில்லி எக்ஸாம் எழுத விடல? எக்ஸாம்ல மால் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். இன்னைக்கு மட்டும் இல்ல, 3 இயர்ஸ்க்கு எக்ஸாம் எழுத முடியாது. ஆ? எதை வச்சு சார் டில்லி தப்பு பண்ணான்னு முடிவுக்கு வந்தீங்க? அவன் கையில பிட்டு வச்சிருந்தத இன்விஜிலேட்டர் பிடிச்சிருக்காரு. எஸ் சார். டில்லி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் சார். அவனுக்கு அந்த அவசியமும் இல்ல. அவனோட ரேங்க் ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க. அவன் நல்லா படிக்கிற பையன் தானே எல்லா ப்ரொஃபசர்ஸும் சொல்லிருக்காங்க. ஆமா சார், அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது சார். அப்ப இது யார்கிட்ட இருந்துச்சு? சார் அது இன்விஜிலேட்டர் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரா? சார் இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு டில்லியை பத்தி நல்லா தெரியும். அவர் ரேங்க் ஹோல்டர் சார். என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்க கூடாது. அப்படியா? அப்ப இத பாருங்க. இது ஹரியோட கையெழுத்தாச்சே. அவன் தான் டில்லிக்கு எதிராக அந்த வேலையை செஞ்சிருப்பான் போல இருக்க. என்ன மேடம் இப்ப என்ன சொல்றீங்க? டில்லி கையில இது இருந்தாலே அவன் இத பார்த்துதான் எழுதிருப்பான்னு முடிவு பண்றதே ரொம்ப தப்பு சார். அது ரொம்ப சுலபமான வழி. நாம உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன போலீஸா மேடம்? போலீஸ் இல்லதா சார். அப்ப உண்மை எதுன்னு தெரியாம எதுக்காக டில்லியை எக்ஸாம் எழுத விடாம இங்க நிக்க வச்சிருக்கீங்க? அது அவன் எதிர்காலத்தை பாதிக்காதா சார்? மேடம், நான் தான் எக்ஸாம் ரூம்ல இருந்தேன். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க மேடம். நீங்க நடந்ததை மட்டும்தான் சொல்றீங்க. நான் யாரால நடந்ததுன்னு சீக்கிரமா ப்ரூவ் பண்றேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார், நான் வரேன். பயப்படாத, ஒன்னும் ஆகாது. அம்மா எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? மா, ஏன் நோட் எடுத்து எங்கம்மா போற? டே ஹரி, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா நீ. பிட்டி எழுதுனது நீனே எனக்கு தெரியும். உன் கையெழுத்த பிரின்சிபல் கிட்ட நான் காட்ட போறேன்.